கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது எதுக்காக அப்படின்னாக்கா, இது வந்து பேசிக்காக கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இப்போது நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிடிஎஃப் அப்படின்றது நம்ம வந்து நிறையா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் வந்து குரூப்பில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் போட்ட வீடியோக்கெலாம் வந்து நிறைய பிடிஎஃப் அப்படின்றது நம்ம டெலகிராமில் தான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. என்ன அப்படின்னாக்கா, இங்கே ஜெனி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம அந்த ஜெனி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் அப்படின்ற இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் ஆஃபீஸர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் மீடியா சரிங்களா. ஸோ இந்த இடத்துல மீடியா, அடுத்து வந்து நமக்கு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அடுத்து லிங்க்கு, அப்புறமேட்டுக்கு நான் கொடுத்த ஏதாவது மியூசிக் எதாவது ஷேர் பண்ணியிருந்தேனாக்கா இது வந்து நான் கொடுத்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஓகேங்களா. இப்போ மீடியா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் அனுப்பின இமேஜஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இது வரைக்கும் நான் என்னென்ன இமேஜஸ்லாம் அனுப்பியிருப்பனோ, இமேஜஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இங்கே தான் ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண அப்படின்னாக்கா இது வரைக்கும் நான் போட்ட எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஸோ டெலகிராமில் பிடிஎஃப் அப்படின்றது நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. அந்த சேனல் போகிறீங்க, அந்த சேனலில் அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, சேனலோட நேமை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மீடியா, டாக்குமெண்ட், அடுத்து நம்ம இது வரைக்கும் அனுப்பின லிங்க்கு, இது வந்து நம்ம எதாவது மியூசிக் ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இது வந்து வாட்ஸ்அப், அதாவது வந்து நான் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் இந்த டாக்குமெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, நீ இது வரைக்கும் நான் என்னென்ன பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணிடணும் உங்களுக்கு இந்த இடத்துல ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாமே நம்ம வந்து என்ன டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நேம்லாம் மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஆஃபீஸர். அதனால் இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிடிஎஃப் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக நாம் டெலகிராமில் பிடிஎஃப் எடுத்துடலாம் ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நான் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்தேன். ஓகே, தேங்க்யூ.